லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த சாமி சன்னதிக்கு வந்து சாமியை பார்த்து கண்குளிர கும்பிடணும்னு ஆசைப்பட்டு சாமியோட ஆசீர்வாதம் கிடைக்காம கை கால் உடைஞ்சு நிறைய பேர் திரும்பி போயிருக்காங்க. ஆனா உங்களுக்கு கோயில் படியேறி வந்து சாமியை கும்பிடுற பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீங்க கொடுத்து வச்சவங்கம்மா. இனிமே உங்களுக்கு ஒரு தடையும் வராது. அப்படியே வந்தாலும் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே இந்த சாமி பாத்துக்குமா. ரொம்ப நன்றி சாமி. சாமியே நேர்ல வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி. அம்மா, நல்லபடியா சாமியை கும்பிட்டீங்க. மேற்கொண்டு பூஜை பண்றது, பலி கொடுக்கறது, படையல் போடுறதுன்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்கம்மா. அதுக்குண்டான வழிய சொல்றேன். சாமி, வேண்டுதல் இருக்கு சாமி. அதனாலதான் இந்த கோயிலுக்கே வந்திருக்கோம். சந்தோஷம். என்ன வேண்டுதல்னு சொல்லுங்க. சொல்றேன் சாமி. சாமிக்கு பொங்கல் வச்சு படையல் போடலான்னு வந்திருக்கோம். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றீங்களோ அதை நாங்க செஞ்சிடறோம். நல்லதுமா. இந்த கோவிலுக்கும் மத்த கோவிலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. மத்த கோவிலுக்கு போய் பொங்கலை வைக்கணும்னா நீங்களே கடைக்கு போய் பொருளை வாங்கிட்டு வந்து பொங்கலை வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு போயிடலாம். ஆனா இந்த கோவில்ல அப்படி பண்ண முடியாது. பொங்கல் வைக்கிற பானையில இருந்து அடுப்பு இருக்கிற விறகு, பச்சரிசி, தண்ணி, இது எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்காம நீங்களா சேகரிச்சு கொண்டு வரணும். அப்பதான் நீங்க வேண்டிக்கிட்டது பலிக்கும். இந்த வழக்கம் இன்னைக்கு நேத்துக்கு இல்லம்மா, காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சரிதான் சாமி. நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். ஆனா பொங்கல் வைக்கிற பொருளை எல்லாம் நாங்களே தேடி கொண்டு வரணும்னு சொல்றீங்களே, அதுதான் புரியல சாமி. அது ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பொங்கல் வைக்கிற பானைய காசு கொடுத்து வாங்காம பானை செய்யற குயவர் வீட்டுக்கே போய் யாரு வேண்டிக்கிட்டாங்களோ அவங்க கையால பானையை செஞ்சு கொண்டு வரணும். அடுப்பெரிக்கிற விறக காட்டுக்குள்ள போய் சேகரிச்சு கொண்டு வரணும். பச்சரிசிய வீடு வீடா மடிப்பிச்சு எடுத்து வாங்கிட்டு வரணும். ஆடு மாடு தாகம் தணிக்கிற நீர்நிலைக்கு போய் பொங்கல் வைக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வரணும். இவ்வளவுதாம விஷயம். நீங்க சொல்றதெல்லாம் இன்னைக்கு கொண்டு வர முடியாது போல இருக்க. 2-3 நாளாயிரம் போல. எதுக்காக அவ்வளோ நாள்? நம்ம தான் இத்தனை பேர் இருக்கமே. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா அரை நாள்ல முடிச்சிடலாம். அதான் தம்பி நடக்காது. ஆளுக்கு ஒரு வேலையை பாத்தீங்கன்னா வேண்டுதல் பலிக்காது. அப்புறம் என்ன பண்றது சாமி? யாரு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்களோ அவங்க தனியா போய் தான் பொங்கல் வைக்கிற பொருள் எல்லாம் சேகரிச்சு கொண்டு வரணும். உங்கள யாரு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டது? நான் தான் சாமி வேண்டிக்கிட்டேன். ஆனா எனக்காக நான் வேண்டிக்கல சாமி. இவங்க 2 பேருக்காக தான் நான் வேண்டிக்கிட்டேன். இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற சங்கடம் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில மறுபடியும் கணவன் மனைவியா ஒண்ணு சேர்ந்து வாழணும். அது ஒண்ணுதான் சாமி என்னோட ஆசை, வேண்டுதல் எல்லாமே. அம்மா, வேண்டுதல் உங்களுதுனாலும் நீங்க இவங்களுக்காக வேண்டிக்கிட்டீங்க. இவங்க 2 பேரும் போய் தான் பொங்கல் வைக்கிற பொருள் எல்லாம் சேகரிச்சு கொண்டு வரணும். அப்பதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர முடியும். ஆனா ஒண்ணுமா, இவங்க 2 பேருக்கும் யாரும் எந்த உதவியும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க சாமி. நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் பொங்கல் பொருளை கொண்டு வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் சாமிக்கு படைச்சிடலாம். வேலையை இன்னைக்கே முடிச்சிருங்க. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. நாளைக்கே பொங்கல் வச்சிடலாம். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். என்ன மித்ரா, சாமி சொன்னது கேட்டுச்சுல்ல? நீயும் வினய் இப்பவே கிளம்புங்க. நாங்க இங்கேயே இருக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா, போயிட்டு வரோம். வா மித்ரா. மச்சான் சொல்லு மச்சான். டேய் குணா, நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இப்போ அருமையான சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு.
அந்த வினைய இப்பவே தூக்கிடலாம். சூப்பர் மச்சான். எங்க இருக்கான் அந்த வினய்? டேய், அவன் பொங்கல் வைக்கிறதுக்காக காட்டுக்கு விறகெடுக்க தனியா தான் போயிருக்கான். நீ நம்ம ஆளுங்களோட காட்டுக்குள்ள போய் அவனை இந்த உலகத்தை விட்டே அனுப்பி வச்சிரு. மச்சான், நானும் இங்க காட்டில் தான் பசங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வினய் கதையை முடிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சொல்லாத, முடிச்சிரு. சரி மச்சான், வினய் கதையை முடிச்சிடுறேன். ம். இந்த வாட்டி நீ தப்பிக்கவே முடியாதுடா. மித்ரா, நீ பாரு மித்ரா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போனோம்னு வச்சுக்கோயேன், எந்த வேலையுமே நடக்காது. சரியா? பூசாரி சொன்ன மாதிரி நீ பாதி நான் பாதின்னு பிரிச்சுப்போம். அப்பதான் இன்னைக்குள்ள எல்லா பொருளும் கலெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஆமா, நானும் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இந்த விஷயத்துலயாவது நம்ம 2 பேரோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். மித்ரா, நான் காட்டுக்குள்ள போய் விறகு எடுத்துட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ற, ஊருக்குள்ள போய் தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துரு. மித்ரா, பக்கத்துல தான் காடு இருக்கு, நான் போய் விறகு எடுத்துட்டு வந்துருவேன். நீ போயிட்டு வந்துரு. நான் போயிட்டு வரேன். மித்ரா, ஒரு நிமிஷம், நான் போய் விறகு எடுத்துட்டு சீக்கிரமா வந்துருவேன். நீ சீக்கிரமா வந்துரு. டேய், யாரா நீங்களா? ஏய், எங்க காட்டுக்கே வந்துட்டு எங்களே யாருன்னு கேக்குறியா? இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு எவனும் உயிரோட போனதே இல்ல. ஓஹோ, ஃபைட்டா? சரி சரி, வா. சரி 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 போதும். என்ன
நாகு, மித்ரா மட்டும் தனியா வரா? வினய காணுமே. ஏன் நீ? நானும் உங்க கூட தானே இருக்கேன். என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அதான் அவளே வரால, அவளையே கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளுங்க. என்ன மித்ரா, நீ மட்டும் தனியா வர? வினய் எங்க? ஐயோ, வினய் இன்னும் வரலையா? காட்டுக்குள்ள போனாரு. நான் இந்நேரம் வந்திருப்பாருன்னு நினைச்சனே. என்னம்மா பேசுற நீ? வினய் உன் கூட தானே வந்தா? அம்மா, வினய் என் கூட தான் வந்தாரு. ஆனா பாதி வழியிலேயே நீ போயிட்டு அரிசி வாங்கிட்டு மத்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வா, நான் காட்டுக்குள்ள போய் விறகு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாருமா. அவர் இந்நேரம் வந்திருப்பாருன்னுலமா நினைச்சேன். ஒருவேளை வினய் இன்னும் விறகு எடுத்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல சார், விறகு எடுக்கிறதுக்கு இவ்ளோ நேரம்லாம் ஆகாது சார். அதுவும் இல்லாம அவர் போகும்போதே எனக்கு முன்னாடியே கோவிலுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் சார் போனாரு. ஓ, அப்படி சொல்லிட்டு போன தம்பி ஏன் இன்னும் திரும்பி வரல? ஐயோ, காட்டுக்கு போயிட்டு திரும்பி வர வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்காரோ என்னமோ. வினய் வழி தெரியாமலாம் காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இல்லம்மா. இந்நேரம் நான் அனுப்பி வச்ச குணாவோட ஆளுங்க அவனை உலகத்தை விட்டே அனுப்பியிருப்பாங்க. மித்ரா, வினய் தம்பி கையில தான் போன் இருக்குல்ல, நீ போனை போட்டு கேளுமா. போன் பண்ண. அம்மா, நான் ஆல்ரெடி 4-5 தடவை கால் பண்ணிட்டேன். போன் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. அட, கடைசியா எனக்காக ஒரு தடவை போன் பண்ண. என்ன ஆச்சு? இப்பவும் ஸ்விட்ச் ஆஃப் தாமா வருது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னா அப்போ கண்டிப்பாக வினயை தூக்கிட்டாங்கன்னு அர்த்தம். எதுக்கும் நம்ம குணா கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிப்போம். நாட் ரீச்சபிளா? ஒருவேளை வினையை போட்டு தள்ளதும் பசங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களா? இருக்கும் இருக்கும். டாடி வந்துட்டாங்க. வினய் செத்துட்டான்னு நினைச்சா உயிரோட வரான். வினய், என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, ஏன் ரத்த காயமா இருக்கு? போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? மாப்ள, என்னடா ஆச்சு? மித்ரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாம்சே. காட்டுக்குள்ள விறகு எடுக்க போனப்போ ஒரு 4-5 பேர் இருக்கும், வந்து அடிக்க வந்துட்டானுங்க. நானும் பதிலுக்கு திருப்பி அடிச்சிட்டேன். யார் உங்களை அடிச்சது வினய்? யாராவது தெரிஞ்ச முகமா இருந்துச்சா? சரியா தெரியல. எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க மித்ரா. என்னால யாருன்னு சுத்தமா அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. அவங்கள பார்த்தா உள்ளூர்காரங்க மாதிரி தெரியல மித்ரா. ஏதோ கூலி படம் மாதிரி இருந்துச்சு. யாரோ நம்மளை பிடிக்காதவங்க தான் கூலிக்கு ஆள் பிடிச்சி அடிக்க வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் கையில கிடைச்சாங்கன்னா நான் சும்மாவே விட மாட்டேன். பசங்க இப்படி சொத்தப்பிட்டாங்களே, அருமையான சான்ஸ். வினய் தனியா, அதுவும் ஆள் இல்லாத காட்டுக்குள்ள போயிருக்கான். காது வச்ச மாதிரி இந்த வினயை போட்டு தள்ளி முடிக்காம இப்படி அரைக்குறையா பண்ணி வச்சிருக்காங்க. இடியட்ஸ். இனிமே இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா? இந்த குணாவை நம்பி மறுபடியும் மோசம் போயிட்டோம். அப்பா அருண், கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குப்பா, எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மித்ரா, பயப்படாத. என்னாச்சு அங்கிள்? ரொம்ப அடிபட்டுச்சா டாடி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க, சின்ன அடிதான்.
என்னம்மா, அவர் தான் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறாருல்ல, நீ கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. மித்ரா, என்னம்மா யோசிக்கிற? மாப்பிள்ளை கையில் அடிபட்டு இருக்குல்ல, சாப்பிட முடியாம கஷ்டப்படுறா, நீ பார்த்துட்டு நிற்கிற. ஊட்டி விடுமா. நான் அவங்க 2 பேரையும் பிரிக்க பிளான் போட்டா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க பிளான் பண்றாங்க. எனக்கு வர கோவத்துக்கு முதல்ல குணா கிட்ட சொல்லி இவங்களை ஏதாவது பண்ணணும். மித்ரா, என்னம்மா யோசிக்கிற? நீங்க ஏற்கனவே புருஷன் முன்னாட்டியா வாழ்ந்தவங்க தானே, எதுக்கு இப்படி யோசிக்கிற? சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுமா. ஊட்டி விடுன்னு சொல்றேன்ல. அங்க பாரு, எலியும் பூனையுமா ஆளுக்கு ஒரு திசையில நின்னுகிட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரத்துல எப்படி அன்னோன்யமா மாறிட்டாங்கன்னு பாருப்பா. எல்லாமே இந்த சாமியோட மகிமை தான்ப்பா. இன்னும் பொங்கல் வச்சு படையல் கூட போடல, அதுக்குள்ள அவங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு நெருக்கம் வந்துருச்சு பாத்தியா? ஆமாம்மா. நீ வேணா பாரு, நாம சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்புறதுக்குள்ள வினயும் மித்ராவும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க பாரு. அம்மா, அவங்க 2 பேரும் நிஜமாவே ஒன்று சேர்ந்துருவாங்களா? அதுல என்னப்பா சந்தேகம்? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க பாரு. அது எப்படிம்மா அவ்வளோ உறுதியா சொல்றீங்க? கார்த்திக், வினயும் மித்ராவும் பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்பா? அது ஒரு 6-7 வருஷம் இருக்குமா. 6-7 வருஷம் ஆயிருக்கும்ல. அப்பயே வினயும் மித்ராவும் டைவர்ஸ் வாங்காம இருக்காங்க. ஏன்னா மித்ராவோட ஆள் மனசுக்குள்ள இன்னமும் வினய் தம்பி தான்ப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு கார்த்திக். மித்ரா நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது மித்ரா கழுத்துல வினை கட்டின தாலி மட்டும்தான் இல்லையே தவிர, ஆனா மித்ராவோட மனசுல வினை தம்பி மட்டும்தான் நிறைஞ்சிருக்காரு. பாவம் கார்த்தி மித்ரா, ஏதோ ஒரு வேகத்துல புருஷன் கூட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு வந்திருந்தாலும் இத்தனை வருஷமும் அவனையே தான் நினைச்சிட்டு இருந்திருக்கா. அவ எந்த அளவுக்கு வினையை நேசிச்சிருப்பா சொல்லு. இத்தனை வருஷமா அவ விஷயத்துல கண்ணை திறக்காத கடவுள் இப்பவாவது கண்ணை திறந்திருக்காருப்பா. அது வரைக்கும் சந்தோஷம்தான்ப்பா. எல்லாமே இந்த சாமியோட மகிமை தான். அம்மா சொல்றது 100க்கு 100 உண்மைதான். தான் செத்து போயிட்டதா எல்லாரையும் நம்ப வச்சு 6 வருஷமா தலைமறைவா வாழ்ந்தவ அந்த 6 வருஷமா வினயோட நினைப்பிலே தானே வாழ்ந்திருப்பா. அப்படிப்பட்டவ வினயை நம்ம இப்போ பிளான் பண்ணி சாவடிச்சிட்டோம்னா அவளோட மிச்ச காலத்தையும் வினயை நினைச்சுக்கிட்டே வாழ மாட்டான்னு என்ன நிச்சயம்?
வினய் என்ன மண்ணில் இருந்து கூட ஈஸியாக அழிச்சிடலாம். ஆனால் இந்த மித்ராவோட மனசுலேருந்து அவ்வளோ ஈஸியாக அழிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். வினயை நாம் கொன்னுட்டா அவன் மித்ரா மனசுலேயே நிரந்தரமாக தங்கிடுவான். அதனால் அதை நான் இப்போ செய்யவே கூடாது. வினயை உயிரோடு வச்சுட்டு தான் மித்ரா மனசுலேருந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக நிரந்தரமாக பிரிக்கணும். இல்லைனா நான் ஆசைப்பட்ட மாதிரி மித்ராவை அவ்வளோ ஈஸியாக அடைஞ்சிட முடியாது.